தெய்வத்தின் குரல் நான்காம் பாகம் அத்வைதம். வைராக்கியமும் அபியாசமும். பகவான் சொன்னார் போல வைராக்கியத்தாலும் அபியாசத்தாலும் அசுர சக்திகளை திரும்ப அடக்கி தேவசக்திகளை சக்திகரமாக செயலாற்ற வைப்பதே இதற்கெல்லாம் ஆரம்பம். ஒன்றை கொள்வது ஒன்றை தள்ளுவது என்பதால் ஏற்படும் விருப்பு வெறுப்புகளில் பிடியில்லாமல் விலகியிருக்க பழகுவதுதான் வைராக்கியம். நம் மனசுக்கு பிடித்தது பிடிக்காதது என்று பார்க்காமல் இவற்றில் வைராக்கியத்தை கொள்ள முயற்சி பண்ணிக்கொண்டே தர்ம ரட்சணைக்காகவும் நம்முடைய ஜீவன் பக்குவப்படுவதற்காகவும் நாம் என்ன பண்ண வேண்டும் என்று சாஸ்திரங்களில் சொல்லி இருக்கிறதோ அவற்றின் பொருட்டே இந்திரியங்களையும் மனசையும் ஈடுபடுத்தி காரியங்கள் பண்ண வேண்டும். இதிலும் கொள்ளுவது தள்ளுவது, லாபம் நஷ்டம், ஜெயம் அபஜயம், மானம் அவமானம் எல்லாம் வரத்தான் வரும். இவற்றையும் சமசித்தத்தோடு எடுத்து கொள்ளத்தான் வைராக்கியம் தேவை. இதை பெறுவதற்கு முயன்று கொண்டே போக வேண்டும். இப்படி ஜடநிலைக்கு மேற்பட்ட ஆறறிவை முதலில் அதன் மிருகத்தன்மையிலிருந்து மனுஷத்தன்மைக்கும் அப்புறம் தேவத்தன்மைக்கும் உசத்திக் கொண்டே போய் அப்புறம் இவற்றுக்கும் உயர்வான ஏக அறிவான ஆத்மாவிலே கரைத்து விட வேண்டும். முடிவில் ஆறறிவை போக்கடித்து கொள்ளத்தான் வேண்டும். ஏனென்றால் அதனால் சாஸ்வத சௌக்கியம் இல்லை. ஆனால் இப்படி போக்கடித்து கொள்வது ஆறறிவுக்கு கீழ்ப்பட்ட ஜடநிலையில் ஆத்மாவின் சுகானுபவம் நமக்கே தெரியாமல் தூங்குவதாக இருக்கக்கூடாது. இவற்றுக்கு மேற்பட்டதாய், இவற்றுக்கு ஆதாரமாய் எது இல்லாமல் இவை இயங்க முடியாதோ அதுவாக உள்ள ஆத்மாவை நன்றாக உணர்ந்து அறிகிற சாந்த சமாதி நிஷ்டையாயிருக்க வேண்டும். உழைத்து யோசித்து களைத்து போகிற உடம்புக்கும் மனசுக்கும் ஓய்வு தருவதற்காக எவ்வளவு தூங்க வேண்டுமோ அவ்வளவு தூங்கணும். அதை சாந்தி சமாதி என்று நினைத்து விடக்கூடாது.